நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? அது என்னப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை? என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. என் நெஞ்சில் குடியிருக்கும் இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. என்னைக்குமே ஒரு மீனவ நண்பனா இருக்கிற இந்த விஜயோட அன்பு வணக்கங்கள். இங்க யாரோ கேட்டீங்கல்ல, மீனவன்டா. இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சிதான் சாட்சி. வந்த வேலையை முடிக்காம போக மாட்டாங்க போல் இருக்கு. அடுக்க முடியல பேசி பேசி, அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம். மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மனுஷன் இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ 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 வந்தாச்சு. சூப்பர் சீனரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுது. இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள் நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? சாம்பார் ஆப் எனக்கு. அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? ரீவைண்ட் பண்றா. க்ளோஸ் போ. நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். அது வந்து இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. மனித உயிரின் அவனுக்கு போச்சோம். வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடு. சரியா, சிங்கப்பூர்ல இருந்து என் மச்சனை கொடுத்து விட்டது. சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை உழுகாதப்பா புரட்டிடுவாடுங்க. வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? நக்கல்யா அவனுக்கு. மொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல அதோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? என்ன வைரமுத்து கழுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் லெவல் இழந்த படம் ரஞ்சு தானே. திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க. அது என்னப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை? என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து ஷெட்யூல் பண்ணோம். இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதாடா? என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு. இப்ப நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. ஓ, அப்படி வேற சொல்லி வச்சிருக்காங்களா? ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயார் பேசுறது? அதுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா? பல்லு பல்லு. வேலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போற அந்த வயரு கட்டு. இல்ல, நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன்.
நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களும் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். நானா என்ன கொடுத்துற நீ? முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. இத தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஏய், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா. விடு ஏண்டா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நேரடியாவே கேக்குறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். மாமா கோவம் வந்துருச்சு. ஒரு மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்கும். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எப்படி ஒரே வெட்டு? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.